மீன் குழம்பு செய்ய போகிறோம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸு போடுறோன்னு வந்து பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து சீரகம் 1 டேபிள் ஸ்பூனு, மல்லி வந்து 1 டேபிள் ஸ்பூனு, 5 பல் பூண்டு, 2 காஷ்மீரி சில்லி, 1 சாதா மிளகா. நாங்கள் மிளகா காரம் கம்மியாக சேர்க்கறனால அது போட்டிருக்கோம். தேங்காய் துருவல் வந்து எண்ணிக்கை கம்மியாக இருந்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் நல்லது, இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. அரைக்கணும், எல்லாத்தையும் அரைக்கணும். மீன் குழம்பு செய்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லது. 5 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஓகே, 1/2 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க, சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே தக்காளியை போடுங்க. 2 தக்காளி போட்டிருக்கேன், சின்ன தக்காளியாக 2 தக்காளி போட்டிருக்கேன், சின்ன தக்காளி. வதங்கிட்டு வதங்கின பிறகு வந்து மசாலா ஊற்றணும். உப்பு இவ்வளோ போடுறேன். அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் குடிச்சு பார்த்து தேவையான போட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வந்து மசிஞ்சிச்சு, தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசிஞ்சிச்சு. இப்போ இந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலா கலவையை ஊற்றணும். ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே இந்த எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து புளித்தண்ணி ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரவும் புளித்தண்ணி ஊற்றணும். இந்த மசாலா வந்து நல்லா ஒன்று போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவுக்கு வந்த உடனே என்ன செய்யணும்னா புளித்தண்ணியை ஊற்றணும். புளித்தண்ணி வந்து ஊற்றுறதுக்கு வந்து முன்னாடியே வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நீங்கள் வந்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ஊற்ற சரியாக இருக்கும். முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. புளித்தண்ணி ஊற்றின உடனே வந்து மசாலா வந்து கெட்டியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பும் கரெக்டாக இருக்கா, புளிப்பு சரியாக இருக்கா அப்படின்னு வந்து இதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இது நல்லா கொதி வந்த உடனே என்ன செய்யணும்னா மீனை போடணும். நீங்கள் மீன் வாங்கிட்டு வந்த உடனே என்ன செஞ்சுருங்க, அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை வந்து உப்பு மஞ்சப்பொடி போட்டு மேரினேட் பண்ணி முதலே வச்சுக்கோங்க. வச்ச உடனே அதை எடுத்து போடுங்க. இப்போ கொதிச்சு வந்துருச்சு, மீன் போட்டுடலாம். நான் வந்து 1/2 கிலோ மீன் போட்டிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லாம் இன்னும் கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்ச உடனே என்ன செய்யணும், தீயை வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்லேயே கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரவும் இறக்கிடணும். அவ்வளோதான். இந்த மீனை போட்டு கொதி வந்துருச்சு, நல்லா கொதி வந்துருச்சு. இனி வந்து சிம்மில் வச்சுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆனோடனே நம்ம வந்து பார்த்தோன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இனி வந்து நம்ம என்ன செய்யலாம், இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சுடான சாதத்தோடு சேர்த்து சர்வ் பண்ணலாம். இது போல் இன்னும் நல்லா நிறைய சமையல் வந்து நல்ல சமையலை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.